2024 தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பரிகாரங்கள். வணக்கம் நேயர்களே. 2024 ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். சோபகிருது வருடம் முடிந்து குரோதி ஆண்டு தொடங்குகிறது. இந்த நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் என பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன் இந்த ஆண்டின் கிரக நிலைகளை காணலாம். குரோதி ஆண்டு கிரக நிலை: மேஷ ராசியில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, செவ்வாய், மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன் உள்ளனர். குரோதி ஆண்டானது சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமையில் மிதுன ராசியில் பிறக்கின்றது. இந்த புத்தாண்டு சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் பிறப்பதால் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கும். மேலும் சூரியன் ஆண்டின் தொடக்கத்தில் மேஷத்தில் குருவுடன் இணைந்திருக்க, அந்த வீட்டதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியுடன் கூடியிருப்பதால் நிச்சயம் இந்த ஆண்டில் அரசு சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அரசு ஆதாயமும் கிடைக்கும் என நம்பலாம். அதே சமயம் சனியுடன் செவ்வாய் கூடியிருப்பதால் வருமானத்திற்கு மேல் செலவுகளும் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குரோதி ஆண்டினை பற்றி 18 சித்தர்களில் ஒருவரான இடைக்காடர் சித்தர் தனது வெண்பாவில் கூறியவற்றை இனி காணலாம். குரோதி வருடம் இடைக்காடர் சித்தர் வெண்பா: கோர குரோதி தனிற்கொள்ளி மிகுங் கள்ளரினால் பாரிற் சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்பமழை பெய்யுமே மக்கங் குறையுமே சொற்ப விளையுண்டனவே சொல். குரோதி வருட வெண்பா விளக்கம்: குரோதி தமிழ் புத்தாண்டு 60 ஆண்டுகளில் 38வது ஆண்டாகும். குரோதி தமிழ் ஆண்டு கோரமான வருடம் என்றும், எங்கும் கொள்ளை, களவு, பகை பெருகும் என்றும், திருடர்கள் மக்களை தாக்குவார்கள், பயம் மிகுதியாகும், மேலும் மழை குறைவாகவே பொழியும் என்பதால் உணவுப் பொருள் பஞ்சம் ஏற்படும் என்றும் பஞ்சாங்கத்தில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி குரோதி வருடத்தில் மக்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரலாம். சரி, இனி இந்த புத்தாண்டின் பலன்களை காண்போம். மேஷராசி: அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். மேஷ ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சனியோடு இணைந்து அமர்ந்துள்ளார். இதனால் வாழ்வில் எல்லா லாபங்களும் சகலவிதமான செல்வங்களையும் அடைய உள்ளீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கனவுகளெல்லாம் நனவாகும். உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பணம் வரும். மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் ஏற்படும். இதுவரை திறமை இருந்தும் உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க விடாமல் தடுத்தவர்கள் எல்லாம் இனி விலகிச் செல்வர். நீண்ட நாள் வராமல் இருந்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். வெளிநாட்டு நண்பர் மூலம் அனுகூலம் உண்டாகும். ஆண்டு முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். தொழில் செய்வோருக்கு இது அற்புதமான காலம். குரு பார்வை பலன்கள்: 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6, 8, 10 இடத்தை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புதிய வேலை அதிக சம்பளத்தில் அமையும். உங்களை எதிர்த்தவர் இனி உங்களை விட்டு விலகி போவார்கள். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். கோர்ட் கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் ஆரோக்கியமாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். வராது என நினைத்த பெரிய தொகையானது கைக்கு வரும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள். உயர் பதவி உங்களை தேடி வரும். பெயர் புகழ் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் அளவிட முடியாத லாபம் வரும். பெரிய மனிதர்கள் தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள்: உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1, 4. உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள் மார்கழி, சித்திரை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்: ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சர்வேஸ்வரருக்கு சந்தன காப்பு சாற்றி 5 இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். தேவையில்லாத குழப்பங்கள் வராது. ரிஷபராசி: கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். ரிஷப ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு மற்றும் உங்கள் ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியான புதனுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். இதனால் மிகப்பெரிய அளவில் வாழ்வில் முன்னேற்றமும் அதிகளவில் திடீர் பணவரவும் உண்டாகும். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் நல்ல லாபம் வரும். தொழிலை விருத்தி செய்வீர்கள். சிலருக்கு மிகப்பெரிய பதவி தேடி வரும்.
பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். அதிக சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் உண்டாகும். தொழிலில் மிகப்பெரிய அளவில் லாபம் வரும். சிலர் கூட்டு தொழில் தொடங்குவீர்கள். பல வருடங்களாக பல ஜாதகம் பார்த்தும் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நல்லபடியாக நடக்கும். வருமானம் கூடும். உயர் பதவி கிடைக்கும். வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் ராஜயோகமும் உண்டாகும். இதுவரை சின்ன சின்ன ஆசைகள் கூட எட்டாக்கனியாக இருந்தது. ஆனால் இவை அனைத்தும் மாறி இந்த புத்தாண்டு முதல் ராஜயோகம் அடைய உள்ளீர்கள். புது கார், புது வீடு, புது செல்போன் என உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக உள்ளது. கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விபரீத ராஜயோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரும். குரு பார்வை பலன்கள். மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார். உங்கள் ராசியில் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களை பார்வை செய்வார். இதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றத்தை குரு தர இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் நல்லபடியாக நடக்கும். சிலர் புது தொழில் தொடங்குவீர்கள். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சிலருக்கு தந்தை வழி சொத்து கைக்கு வரும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5, 8. உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள் தை, வைகாசி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். புதன்கிழமை புதன் ஓரையில் நரசிம்மருக்கு 9 விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். ஆத்ம பலம் பெருகும். மிதுன ராசி. மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள். திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். மிதுன ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் மிக நல்ல பலன்களை தர இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வர இருக்கிறது. அதனால் குடும்பத்தில் அமைதியும் சாந்தமும் நிலவும். வீடு வாகன வசதி பெருகும். வீண் அலைச்சல்கள் நீங்கும். கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இனி திட்டமிட்டு எதையும் செய்வீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வருமானத்தை அதிகரிப்பீர்கள். திறமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒரு பக்கம் செலவு வந்தாலும் அதை சமாளிக்க வருமானமும் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும். அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவுடன் கூடி உங்கள் ராசிக்கு 12க்கும் 5க்கும் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். ராகு சுக்கிரனுடன் உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் திடீர் ராஜயோகமும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டாகும். குறிப்பாக கலைத்துறை, மீடியா, ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு மிக அற்புதமான பலன்களை தரவுள்ளது. இதனால் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடைபெறும். சிலர் குடும்பத்துடன் ஹரித்வார், ரிஷிகேஷ் போன்ற புண்ணிய சேத்திரங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். சம்பளம் உயரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணியிட மாற்றம் நல்லபடியாக கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சொந்தக்காரர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். வாராக்கடன் வசூலாகும். தந்தை ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சனி தரும் பலன்கள். இந்த ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை அடைய இருக்கிறீர்கள். பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் முயற்சிக்கு உண்டான பலனை தருவார். எட்ட முடியாத கடின இலக்கையும் சர்வசாதாரணமாக சாதிக்கும் பலத்தை சனி தருவார். அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். குரு பார்வை பலன்கள். மே மாதம் முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புதிய வேலை அதிக சம்பளத்தில் அமையும். கோர்ட் கேஸ் தீர்ப்பு
உங்களுக்கு சாதகமாக வரும். நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் ஆரோக்கியமாகும். 6ஆம் இடம் சத்ருஸ்தானம் என்பதால் உங்களை எதிர்த்தவர் இனி உங்களை விட்டு விலகி போவார்கள். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் கவலைகள் அனைத்தும் தீரும். பிள்ளைகளுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும். நீண்ட நாள் வராமல் இருந்த இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள்: உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 6, 7, உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள் மாசி, ஆனி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்: வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டகம் பாடி 7 நெய் தீபம் ஏற்றி துளசியால் அர்ச்சனை செய்து மகாலட்சுமியை வழிபடுங்கள். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றியாகும். கடகராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். கடகராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றத்தை தர இருக்கிறது. கடவுளின் அருளால் தடைகளெல்லாம் நீங்கி வாழ்வில் நல்ல நிலையை அடைய இருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் வேலையை இழந்தவர்களுக்கு இனி நல்ல வேலை கிடைக்கப் போகிறது. வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார வளம் பெருகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனி நல்லபடியாக நடக்கும். வாடகை வீட்டில் வசித்தவர்கள் இந்த ஆண்டு சொந்த வீடு வாங்கும் அமைப்பு உருவாகும். திருமணம் கைகூடும். திருமணம் முடிந்து குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். ஆயினும் எந்த கலக்கமும் இல்லாமல் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள். நல்லவர்கள் பெரியோர்கள் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் துணை நிற்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். ஆராய்ச்சி படிப்பு, வெளிநாடு சென்று மருத்துவம் மற்றும் வானியல் சம்பந்தமாக படிப்போருக்கு இது யோகமான காலமாகும். சனி தரும் பலன்கள்: இந்த ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவின் பலத்தால் உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். பொதுவாக சனி பார்க்கும் இடமும் குரு இருக்கும் இடமும் பாழ் என்பார்கள். சனி 8இல் இருந்தாலும் அதைவிட குருவின் பார்வை முக்கிய ஸ்தானங்களில் விழுவதால் அஷ்டம சனியால் கவலைப்பட தேவையில்லை. குரு பார்வை பலன்கள்: மே மாதம் முதல் உங்கள் ராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 3, 5, 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றியாகும். வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும். ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் வேலையை விட்டுவிட்டு புது தொழில் தொடங்குவீர்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள்: உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9, உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள் பங்குனி, ஆடி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்: செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று கந்தசஷ்டி கவச பாடலை பாடி 6 நெய் தீபம் ஏற்றி அரளி மலரால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். உடல் மனபலம் பெருகும். சிம்மராசி. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். சிம்மராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் பல சவால்களை சந்திக்கும் நிலையை உருவாக்க இருக்கிறது. அலுவலகத்தில் பல எதிர்ப்புகள் இருக்கும். ஆனாலும் உங்கள் பொறுமை உங்களை காக்கும். பல நாள் தடையாக இருந்த பலர் வருட இறுதியில் உங்கள் வாழ்வை விட்டு நீங்கி செல்வார்கள். உங்களை புரிந்து கொள்ளும் புதிய நபர்கள் உங்கள் வாழ்வில் வருவார்கள். கோபமும் அதீத எதிர்பார்ப்பும் உங்கள் பலவீனமாகும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 5க்கும் 8க்கும் அதிபதியான குருவுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். இது மிகப்பெரிய யோக அமைப்பாகும். திடீர் பணவரவு ஏற்படும். பெரிய பதவி தேடி வரும். பெரிய மனிதர்கள் தொடர்பால் உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்க இருக்கிறது. வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். தந்தை வழி பூர்வீக சொத்து கைக்கு வரும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சனி ராகு தரும் பலன்கள்: ஒரு பக்கம் கண்ட சனி, மறுபக்கம் 8இல் ராகுவும் இருந்து மன ரீதியில் பல நெருக்கடிகளை உங்களுக்கு தந்த போதும் இறை பலத்தால் சோதனை கூட சாதனையாகும். குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் சரியாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பெரிய தொகை கைக்கு வரும். குரு பார்வை பலன்கள்:
மே மாதம் முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2, 4, 6ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் கடன் பிரச்சனை தீரும், பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் தேவைக்கு அதிகமாகவே வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். வீட்டில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புதிய வேலை அதிக சம்பளத்தில் அமையும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உங்களை எதிர்த்தவர் இனி உங்களை விட்டு விலகி போவார்கள். கோர்ட் கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3. உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள் சித்திரை, ஆவணி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வியாழக்கிழமை குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் படித்து 3 நெய் தீபம் ஏற்றி வைத்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் உடனே பலிதமாகும். கன்னி ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள். கன்னி ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை தர இருக்கிறது. இந்த புத்தாண்டில் புது தொழில் தொடங்குவீர்கள். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வேலை அமையும். பணப்பிரச்சனை தீரும். இதுவரை குடும்பத்தில் உங்களை மதிக்காதவர்கள் கூட இனி உங்கள் மாற்றத்தை கண்டு வியந்து உங்களோடு இணங்கிச் செல்வார்கள். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவுடன் கூடி ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். இதனால் தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை அடைய உள்ளீர்கள். திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாகும். உங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றியாகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். வேலையில் உயர் பதவி கிடைக்கும். நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். புதிய வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்கும். சனி தரும் யோகம். இந்த வருடம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் இதுவரை வேலை இழப்பால் வீட்டில் சும்மா இருந்தவர்கள் மற்றும் மேலதிகாரிகள் தொல்லையால் மனவேதனையில் வாடியவர்கள் எல்லாம் இந்த புத்தாண்டில் நல்ல சம்பளத்தில் புது வேலையில் சேர்வீர்கள். இனி வாழ்வில் தள்ளிப்போன திருமணம், குழந்தை பாக்கியம் என சுப காரியங்கள் எல்லாம் நடக்கும். உங்களை எதிரியாக நினைத்தவர்கள் உங்களை விட்டு நீங்கிச் செல்வார்கள். உங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றியாகும். குரு பார்வை பலன்கள். மே மாதம் முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசி மற்றும் ராசிக்கு 3, 5ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எந்த முடிவையும் மனத்தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் எண்ணம் அனைத்தும் வெற்றியாகும். ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். மனதிற்கு பிடித்தவர் வாழ்க்கை துணையாகும் பாக்கியம் உண்டாகும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 6, 8. உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள் வைகாசி, புரட்டாசி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை சனி ஓரையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணையும் வெற்றிலை மாலையும் சாற்றி வழிபடுங்கள். துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள். துலாம் ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் பலவிதமான அனுபவங்களை தர இருக்கிறது. இதுவரை இருந்தது போல இனி இருக்காது. எந்த செயலையும் ஆலோசிக்காமல் செய்ய முடியாது. கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வந்து போகலாம். அதனால் எதையும் கவனமாக செய்வது நல்லது. கடன் பிரச்சனை அதிகமாகலாம். அதே சமயம் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் EMI மூலம் வாங்குவீர்கள். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான புதனோடு கூடி அமர்ந்துள்ளார். இதனால் அலுவலகத்தில் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரலாம். சிலர் உங்கள் ஆசையை தூண்டி காரியம் சாதித்து பலன் பெறுவார்கள். பல வருடங்களாக பிரச்சனையில் இருந்து பூர்வீக சொத்து கைக்கு வரும். திடீரென வேலை விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டி வரும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கும். ராகு தரும் யோகம். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான்
பகவான் அமர்ந்துள்ளார். இதன் மூலம் பலவிதமான நன்மைகளை அடைய இருக்கிறீர்கள். வாழ்வில் பல துன்பங்களை அனுபவித்தவர்களும் கூட ராகுவின் பலத்தால் ஏதோ ஒரு வகையில் திடீர் பணவரவு வந்து உங்கள் பிரச்சனைகள் தீரும். அதனால் உற்சாகமாக செயல்படுவீர்கள். வேலையே இல்லாமல் தொழிலும் அமையாமல் வீட்டில் சும்மா இருந்தவர்களும் இந்த ஆண்டில் வேலை கிடைத்து வாழ்வில் நல்ல நிலையை அடைவீர்கள். குரு பார்வை பலன்கள். மே மாதம் முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 12, 2, 4ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள். சிலர் வெளிநாடு செல்வீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். மனை வாங்கும் யோகம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் கடன் பிரச்சனை தீரும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் தேவைக்கு அதிகமாகவே வருமானம் வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். வீட்டில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 4, 7. உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள் ஆனி, ஐப்பசி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். புதன்கிழமை புதன் ஓரையில் கருடாழ்வாருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். விருச்சிக ராசி. விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை. விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றத்தை தர இருக்கிறது. இது அற்புதமான காலம். மிகப்பெரிய பதவிகளும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் உங்கள் லட்சியங்களை அடைய வழிகாட்டும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வயதானவர்கள் காசி ராமேஸ்வரம் சென்று வருவீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3, 4ஆம் அதிபதியான சனியோடு கூடி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். இதனால் வண்டி வாகன யோகம் உண்டாகும். பிரிந்த சொந்தங்கள் மீண்டும் ஒன்று சேரும் நிலை உருவாகும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் புது வீடு கட்டி குடிபுகுவீர்கள். தொழிலில் மிகப்பெரிய அளவு லாபம் வரும். எந்த வேலை செய்தாலும் அதில் முன்பை விட அதிக பணம் வரும். தன லாபம் ஏற்படும். மனம் சந்தோஷமாக இருக்கும். சித்தர்கள் தொடர்பு தரும் கேது. இந்த வருடம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் மனம் ஆன்மீகத்தை நாடிச் செல்லும். சிலருக்கு சித்தர்கள் தொடர்பு கிடைக்கும். தெய்வாம்சம் பொருந்தியவராக பலருக்கும் நன்மை செய்யும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை பலன்கள். மே மாதம் முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், உங்கள் ராசி மற்றும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பணம் வரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கனவுகள் எல்லாம் நனவாகும். மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இது. அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதால் எந்த முடிவையும் மனத்தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் எண்ணம் அனைத்தும் வெற்றியாகும். ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள் ஆடி, கார்த்திகை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையில் சிவபெருமானை வில்வமாலை சாற்றி வழிபடுங்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். தனுசு ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம். தனுசு ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர வருகிறது. உங்கள் வாழ்வையே மாற்ற பிறந்துள்ளது இந்த புத்தாண்டு. பணம், பெயர், புகழ், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என அனைத்து செல்வங்களையும் அடைய உள்ளீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியனோடு கூடி அமர்ந்துள்ளார். இதனால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத
இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து வர வேண்டிய பெரிய தொகை கைக்கு வரும். ஹரித்வார், ரிஷிகேஷ் போன்ற புண்ணிய கஷேத்திரங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். சனி தரும் யோகம். இந்த ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் இது உங்களுக்கு வளர்ச்சி காலமாகும். அதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி ஒற்றுமை என அதிகளவில் நன்மைகள் நடக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி முயற்சி செய்யுங்கள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். இது உங்களுக்கு பொற்காலம். குரு பார்வை பலன்கள். மே மாதம் முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 10, 12 2ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். கர்மஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் வேலையில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். வேலையை விட்டுவிடலாம் என்று நினைத்த நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்வீர்கள். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும். எதிர்பார்த்ததை விட அதிக அளவு சம்பள உயர்வு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் வேலை விஷயம் சிலர் வெளிநாடு செல்வீர்கள். நீண்ட நாள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். தெய்வ அனுகிரகம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் கடன் பிரச்சனை தீரும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் தேவைக்கு அதிகமாகவே வரும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள் ஆவணி, மார்கழி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீசக்கரம் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் உடனே நிறைவேறும். மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள். மகர ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை தர இருக்கிறது. கடவுளின் அருளால் தடைகள் கூட உங்கள் முயற்சியால் சாதனையாகும். வாழ்வில் நல்ல நிலையை அடைய இருக்கிறீர்கள். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இது உங்களுக்கு 7.5 சனி காலமானாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சவாலாக கருதி கடமையை செய்வீர்கள். அது உங்களுக்கு நிச்சயம் பொருளாதார உயர்வை தரும். சனி உங்கள் ராசிநாதன் என்பதால் நிச்சயம் கெடுக்க மாட்டார். உங்களை அதிகம் உழைக்க வைத்து முன்னேற்றத்தையே தருவார். அதிர்ஷ்டம் தரும் ராகு. இந்த ஆண்டில் ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் வாழ்வில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். எதிர்பாராத பண வரவு உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து பெரிய தொகை கைக்கு வரும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்கும். பிள்ளைகள் திருமணம் திடீரென முடிவாகும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். குரு பார்வை பலன்கள். மே மாதம் முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 9, 11 மற்றும் உங்கள் ராசியை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். சிலருக்கு தந்தை வழி சொத்து கிடைக்கும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பணம் வரும். நினைத்ததெல்லாம் நடக்கும். மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இது. அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த முடிவையும் மனத்தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும். அரசு ஆதாயம் உண்டாகும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 6, 4. உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள் புரட்டாசி, தை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவருக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர குடும்ப பிரச்சனைகள் சரியாகும். கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். கும்பராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு வாழ்வில் பல கடினமான அனுபவங்களை தந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும். எப்பொழுதும் பிஸியாகவே இருப்பீர்கள். அதிக உழைப்பு, குறைந்த பலன் வருட முன்பாதி வரை கிடைக்கும். சிலர் வெளியூருக்கு அடிக்கடி சென்று வரும்படி இருக்கும். சுப விரயங்கள் அதிகமாக செய்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். தொழில் செய்வோருக்கு பண நெருக்கடி ஏற்படும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே உள்ளார். இது உங்களுக்கு 7.5 சனி காலமானாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் மன தைரியத்துடன் செயலாற்றுவீர்கள். சனி பொறுமையை சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார்.
மேலும் குரு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வாய்ப்புகளை கொடுப்பார். இந்த புத்தாண்டு மூலம் நீங்கள் புது தெம்போடு முன்னேறுவீர்கள். கடன் பிரச்சனைகளை சமாளித்து நல்ல நிலையை அடைவீர்கள். தர்மம் தலை காக்கும். இந்த ஆண்டு தொடக்கத்தில் சனி உங்கள் ராசியில் உள்ளார். இது 7.5 சனி காலம். மேலும் ராகு 2 கேது 8 இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் யார் மூலமாவது உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு கடமையை செய்யுங்கள். நல்ல பலன் தர்மப்படி வந்தே தீரும். மேலும் நல்ல பலன் கிடைக்க சனிக்கிழமை சனி ஓரையில் தொடர்ந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வாருங்கள். சனிக்கிழமைகளில் அன்னதானம் செய்யுங்கள். எறும்புகள், மீன்கள் மற்றும் காகங்களுக்கு உணவளித்து வாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். குரு பார்வை பலன்கள். மே மாதம் முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். சொந்தக்காரர்களுடன் இருந்து வந்த பகை தீரும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். சிலருக்கு வராமல் இருந்த இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். கர்மஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் வேலையில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள். நீண்ட நாள் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5, 3. அதிர்ஷ்டமான மாதங்கள் ஐப்பசி, மாசி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். வெள்ளிக்கிழமையில் வேல் பிரதிஷ்டை செய்து சுப்பிரமணியர் மூல மந்திரம் கூறி 6 நெய் தீபம் ஏற்றி வைத்து தொடர்ந்து வழிபாடு செய்து வர குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மீன ராசி. புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. மீனராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு சரிசமமான பலன்களை தர இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி ஓரளவு இருக்கும். சிலருக்கு திடீர் வேலை மாற்றமும் உயர் பதவியும் கிடைக்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். உழைப்பும் உண்மையும் உங்களை உயர்த்தும். நீண்ட நாள் கனவான சொந்த வீடு இந்த ஆண்டில் அமையும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் கடன் பிரச்சினை தீரும். எதிர்பார்த்த பேங்க் லோன் சாங்ஷன் ஆகும். மேலும் உங்கள் எண்ணம் போல் எடுக்கும் முயற்சி அனைத்தும் நல்ல பலனையே தரும். இக்காலகட்டத்தில் சிக்கனம் அவசியமாகும். சமயங்களில் கொடுத்த பணம் வர தாமதமாகும். திருமண தடை நீக்கும் சுக்கிரன். இந்த புத்தாண்டில் களத்திரக்காரகரான சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறார். அவருடன் 7ஆம் அதிபதி புதனும் கூடி நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதால் திருமணம் நடக்காமல் நீண்ட நாள் காத்திருந்த பலருக்கும் இந்த வருடம் திருமணம் நிச்சயமாகும். சிலருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். ஆராய்ச்சி படிப்பு படிப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோக காலம் இதுவாகும். குரு பார்வை பலன்கள். மே மாதம் முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் புது தொழில் தொடங்குவீர்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமண தடை நீங்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சிலருக்கு தந்தை வழி சொத்து கைக்கு வரும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பணம் வரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கனவுகள் எல்லாம் நனவாகும். மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இது. அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 2, 9. உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள் கார்த்திகை, பங்குனி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். சனிக்கிழமை ராகு காலத்தில் 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பைரவரை வழிபாடு செய்து வர மன தெளிவு உண்டாகும். நேயர்களே, இதுவரை 2024 தமிழ் புத்தாண்டு பலன்கள் பரிகாரங்களை பார்த்தோம். உங்களுக்குண்டான பரிகாரங்களை செய்து வாழ்வில் சகல நன்மைகளையும் அடைய வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். 2024 தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பரிகாரங்கள்.